வணக்கம். இந்த இடத்தில் நாம் இந்தியாவின் தலை சிறந்த ஸ்பை, அதாவது உளவாளியாக வர்ணிக்கப்படும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் த பிளாக் டைகர் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்ட ரவீந்திர கோஷிக் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது எப்படி நடிப்பு மீதான இவரது ஆர்வம் இவரை இந்திய உளவு பிரிவு ரா அமைப்புக்குள் கொண்டு செல்கிறது, இவர் எப்படி பாகிஸ்தான் சென்று அங்கு இராணுவத்தில் சேர்ந்து மேஜர் ரேங்க் வரை உயருகிறார், பாகிஸ்தானில் 8 ஆண்டுகள் வரை வேவு பார்த்த இவர் இந்தியாவுக்கு ஏராளமான டாப் சீக்ரெட்களை அனுப்பியிருந்தார். இவ்வளவு திறமை வாய்ந்த இவர் கடைசியாக பாகிஸ்தான் இராணுவத்திடம் எப்படி மாட்டிக்கொள்கிறார், 18 ஆண்டுகள் பாகிஸ்தான் சிறையில் சித்திரவதை அனுபவித்த இவரை ஏன் இந்திய அரசு காப்பாற்றவில்லை போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்டிட்டு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவீந்திர கோஷிக் அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11 தேதி அன்று இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் ஒரு பஞ்சாபி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை ஜே.எம். கோஷிக் அவர்கள் இந்திய விமானப்படையில் பணியாற்றி கொண்டிருந்தார். இதன் விளைவு தாய்நாட்டுக்காக உயிர் கொடுப்பது போன்ற தேசப்பற்றும் வீரமும் பேசப்படும் வீட்டு சூழலில் இவர் வளர்கிறார். இதனால் தேசப்பற்று இவருக்குள் மிக இளம் வயதிலே ஊட்டப்படுகிறது. இவர் சிறுவனாக இருந்தபோது 1965ஆம் ஆண்டு மற்றும் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கள் நடக்கிறது. இவர்களது கிராமம் பாகிஸ்தான் எல்லை அருகே இருந்ததாலும் இவரது தந்தை விமானப்படையில் இருந்ததாலும் இந்த யுத்தம் பற்றி இவருக்கு நிறைய தகவல்கள் தெரிய வருகிறது. இதன் விளைவு தாய்நாட்டுக்காக தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு வேட்கை இவருக்குள் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில்தான் பிகாம் படிக்க இவர் சொந்த ஊரிலேயே கல்லூரியில் சேர்கிறார். அங்கு மேடை நாடகங்களில் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் மேடை நாடகத்தின் மீதான இவரது ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் தனது கல்லூரியில் நடக்கும் எல்லா மேடை நாடகங்களிலும் பங்கெடுப்பார். இவரது நடிப்பும் மிக சிறப்பாக இருக்குமாம். இதனால் இவரை பலரும் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான பாலிவுட், அதாவது இந்தி பட நடிகரான வினோத் கண்ணா அவருடன் இவரை ஒப்பிடுவார்கள். இவர் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகர் லக்னோவில் நடந்த தேசிய அளவிலான நேஷனல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் இவர் பங்கெடுக்கிறார். ராவின் கவனத்தை ஈர்த்தல். இவர் மேடைகளில் பெரும்பாலும் இந்திய விடுதலை புரட்சியாளர்கள், நாட்டிற்காக போராடிய தலைவர்களின் கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிப்பாராம். அப்படிதான் ஒரு முறை தனது கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சீன இராணுவத்திடம் மாட்டிக்கொண்ட ஒரு இந்திய இராணுவ அதிகாரியின் கதாபாத்திரத்தில் மோனோ ஆக்டில் மேடையில் நடிக்கிறார். அதில் சீன இராணுவத்தால் எல்லை மீறிய சித்திரவதையை அனுபவித்த போதும் இந்தியாவை பற்றி எந்த ஒரு தகவலும் கூறாத ஒரு தேசபக்தன் போல நடித்து அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறார். இவரது நடிப்பை பார்த்து அங்கு அமர்ந்திருந்த பார்வையாளர்கள் அனைவரும் திகைப்பும் அதிர்ச்சியும் அடைந்தனர். ஏனெனில் அந்த அளவுக்கு இவரது நடிப்பு தத்துவரூபமாக இருந்தது. அதாவது ஏதோ எல்லாமே நேரில் நடப்பது போலவே பார்வையாளர்களை நினைக்க வைக்கும் அளவுக்கு இவரது நடிப்பு உச்சக்கட்டமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் எதிர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை காண 2 ரா அதிகாரிகள் மக்களோடு மக்களாக வந்திருந்தனர். தனது நடிப்பால் அவர்களையும் இவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் செய்திருந்தார். எனவே அந்த நிகழ்ச்சி முடிந்த பின் இந்த 2 ரா அதிகாரிகள் ரவீந்திர அவர்களை சந்திக்கின்றனர். அவரை இந்திய உளவு பிரிவு ராவில் சேரும்படி ஆஃபர் கொடுக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த உளவு பிரிவு பணியில் உள்ள ஆபத்துகள் மற்றும் இது சொந்த வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் பற்றியும் இவருக்கு விரிவாக விளக்கி பொறுமையாக யோசித்து பதில் கூறுமாறு சொல்கின்றனர். சிறிய வயது முதலே தேசப்பற்றோடு இருந்த ரவீந்திர அவர்களும் ரா அமைப்பில் சேர்ந்த பின் தனது வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்று தெரிந்தும் தனது தாய்நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தனது சிறிய வயது கனவை நிஜமாக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இது என்று எண்ணி ராவில் இணைய சம்மதிக்கிறார். 1972ஆம் ஆண்டு பிகாம் பட்டப்படிப்பு முடித்த இவரை ரா பயிற்சிக்காக இந்திய தலைநகரம் புதுதில்லிக்கு அழைக்கிறது. தனது பெற்றோரிடம் வேலை காரணமாக புதுதில்லி செல்வதாக போய் சொல்லிவிட்டு அங்கு வருகிறார். அங்கு உளவு பிரிவு பற்றி இவருக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி வழங்கப்பட்டது. 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டு என்ன பாகிஸ்தானுடன் அடிக்கடி போர் நடந்த காலகட்டம் என்பதால் அந்த காலகட்டத்தில் ரா நிறைய ஏஜென்ட்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி கொண்டிருந்தது. ஆனால் மிகவும் திறமையான ஒரு ஏஜென்ட்டை அங்கு அனுப்ப ரா தேடிட்டு இருக்கும்போது தான் ரவீந்திர அவர்களின் கண்ணில் படுகிறார். இவர்தான் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த ஆள் என்று ரா முடிவு செய்தது. இவரும் ஒரு பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இவருக்கு உருது மொழி மட்டுமே கற்றுத்தரப்பட்டது. ஏனெனில் உருதுக்கு அடுத்ததாக பாகிஸ்தானில் அதிகம் பேசப்படும் மொழி பஞ்சாபி தான். அதே போல் இஸ்லாமிய மக்கள் எப்படி தொழுகை செய்கின்றனர், எப்படி தங்கள் மத சம்பிரதாயங்களை கடைபிடிக்கின்றனர் என எல்லாமே இவருக்கு கற்றுத்தரப்பட்டது. இறுதியாக இவருக்கு கத்தனாவும் செய்யப்பட்டது. ஏனெனில் ஒருவேளை எதிர்காலத்தில்
பாகிஸ்தானில் பணியாற்றும் போது இவர் மீது சந்தேகம் அடைந்து யாராவது இவரது உடலை சோதனை செய்தால் இவர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதால் இப்படி செய்யப்பட்டது. தனது நாட்டிற்காக தான் செய்யும் சேவை என்பதால் இது எல்லாவற்றையும் கோஷிக் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். பயிற்சி முடித்த இவரை சோதனை செய்ய சிறிய சிறிய மிஷன் கொடுத்து ரா பல நாடுகளுக்கு அனுப்பியது. அதாவது துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வேவ் தகவல்களை சேகரிக்க சொன்னது. இவர் அந்த வேலைகளை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்தார். இதனால் இவரை பாகிஸ்தான் அனுப்ப முடிவு செய்கிறது ரா. இதனையடுத்து இந்தியாவில் இவர் சம்பந்தமான அடையாளங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டது. அதாவது இவர் கல்லூரி, டிகிரி, பள்ளி என எல்லாமே அளித்த பின் இவருக்கு புதிய அடையாளம் கொடுத்து, அதாவது நபி அஹமத் ஷக்கீர் என்ற புதிய பெயரோடும் இவர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு போல் என அடையாளம் கொடுத்து துபாய் வழியாக இவரை ரா பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறது. தனது நடிப்பு திறனால் பாகிஸ்தான் மக்களோடு மக்களாக கலந்து யாருக்கும் சந்தேகம் வராதவாறு இவர் தன்னை ஒரு உண்மையான பாகிஸ்தான் குடிமகன் போலவே காட்டிக்கொண்டார். அது மட்டுமல்ல, கராச்சி கல்லூரி ஒன்றில் சேர்ந்து LLB பட்டமும் பெற்றுவிடுகிறார். பாகிஸ்தான் இராணுவத்தில் சேருதல். சாதாரண மனிதனாக தகவல்களை சேகரிப்பதை விட பாகிஸ்தான் இராணுவத்திற்குள்ளேயே சென்றுவிட்டால் துல்லியமான நிறைய தகவல்களை பெற்றுவிடலாம் என்று இவர் நினைக்கிறார். இதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தில் ஆட்சேர்ப்பு நடக்கும் போதெல்லாம் அதில் கலந்து கொள்ள ராவின் அனுமதி கேட்பார். ஆனால் ரா மறுத்துவிடும். ஏனெனில் இராணுவத்தில் ரவீந்திரன் அவர்கள் சேர்ந்தால் இவரது பேக்ரவுண்ட், அதாவது குடும்ப பின்னணியை பாகிஸ்தான் இராணுவம் நோண்டி பார்க்கும். இதில் இவர் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் ரவீந்திரன் அவர்கள் விடுவதாக இல்லை. ஒருமுறை பாகிஸ்தான் இராணுவத்தில் அக்கவுண்டன்ட் பிரிவில் வேக்கன்சி வந்தபோது அந்த வேலைக்கு இவர் அப்ளை செய்கிறார். அந்த தேர்வில் கலந்து கொள்ள ராவும் இவருக்கு அனுமதி வழங்கி விடுகிறது. முதல் அட்டம்ப்டிலே இவர் தேர்வில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் இராணுவத்தில் இணைந்து விடுகிறார். இது அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானில் ராவின் மிகப்பெரிய வெற்றி என்றே கூறலாம். ஏனெனில் எதிர் நாட்டில் உள்ள ஒரு இராணுவ வீரனை தங்கள் உளவாளியாக மாற்றுவது எளிது. ஆனால் தங்கள் உளவாளியை எதிரி நாட்டு இராணுவத்தில் சேர்ப்பது என்பது ஒரு சாகச நிகழ்வுதான். அது மட்டுமல்ல, தன்னோடு இராணுவ அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவரின் மகளை திருமணம் செய்து கொள்கிறார். இருவருக்கும் ஒரு குழந்தையும் பிறக்கிறது. தனது நடிப்பால் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளை மிகவும் இம்ப்ரெஸ் செய்த இவர் மிக விரைவாகவே மேஜர் ரேங்கை சென்றடைகிறார். பஞ்சாபில் காலிஸ்தானி போராட்டம். இதே காலகட்டத்தில் தான் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் போராட்டம் வெடிக்கிறது. இந்த சூழலை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியா மீது இன்னொரு போர் தொடுக்க வாய்ப்பு இருக்குது என்று இந்தியா நினைத்தது. எனவே பாகிஸ்தானில் இருந்த தங்கள் ரா ஏஜென்ட்களை உஷாராக இருக்கும்படி கூறியது. இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளின் நகர்வுகளையும் பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ பிரிவுகளின் நகர்வுகளையும் பாகிஸ்தான் ஆர்ட்லரி உட்பட தங்கள் கனரக ஆயுதங்களை எந்த பகுதியில் நகர்த்தி கொண்டிருக்கிறது உட்பட பல முக்கியமான இராணுவ தகவல்களை வேவ் பார்த்து ரவீந்திர அவர்கள் உடனுக்குடன் ராவுக்கு கடிதம் மூலம் தகவல்களை அனுப்புகிறார். அதாவது இவர் எழுத்துக்கள் மறையும் இங்க் கொண்ட ஒரு பேனாவை பயன்படுத்தி தகவல்கள் அனைத்தையும் மேலும் ஒரு கடிதத்தில் எழுதி அதனை துபாய்க்கு அனுப்புவார். துபாயில் இருக்கும் ரா ஏஜென்ட்டுகள் அதனை அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவர். இப்போது மேஜர் பதவியில் ரவீந்திர அவர்கள் இருந்ததால் பாகிஸ்தான் இராணுவத்தின் முக்கிய தளபதிகளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பும் அவர்களோடு பல ரகசிய மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்ல, பாகிஸ்தான் உளவு பிரிவு ISIயின் முக்கிய அதிகாரிகளை சந்திக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கிறது. எனவே பல முக்கியமான பாகிஸ்தான் இராணுவ ரகசியங்கள் இவருக்கு மிகவும் எளிதாக கிடைக்க ஆரம்பிக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தையும் இவர் உடனுக்குடன் கடிதம் மூலமாக துபாய் ஊடாக இந்தியாவுக்கு அனுப்பிவிடுகிறார். பாகிஸ்தானின் திட்டம் முறியடிப்பு. இந்தியா எதிர்பார்த்தது போலவே பஞ்சாப் மாநிலத்தில் ஆரம்பித்திருந்த காலிஸ்தானி போராட்டத்தை பயன்படுத்தி பஞ்சாப் மாநில எல்லை ஊடாக இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் இராணுவம் பல ரகசிய ஆபரேஷனை நடத்த முயற்சி செய்கிறது. ஆனால் அந்த ரகசிய ஆபரேஷன் பற்றிய தகவல்கள் முன்கூட்டியே ரவீந்திர அவர்கள் தெரிவித்து விடுகிறார். இதனால் பாகிஸ்தானின் எல்லா ரகசிய ஆபரேஷனையும் இந்திய இராணுவம் எளிதாக முறியடித்துவிடும். 1979ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்த 5 ஆண்டுகளில் ரவீந்திர அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்த ஏராளமான ரகசிய தகவல்களை வழங்கியதாகவும் இந்த தகவல்கள் இந்தியாவின் பாதுகாப்பில் பெரும் பங்காற்றியதாகவும் ராவும் இந்திய இராணுவமும் கூறியது. இதனால் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இவருக்கு த பிளாக் டைகர் ஆஃப் இந்தியா என்று பெயர் சூட்டியிருந்தார். அதன்பின் இந்திய உளவு பிரிவு மற்றும் இந்திய இராணுவ வட்டாரத்தில் எல்லோரும் இவரை த பிளாக் டைகர் என்றே அழைக்க ஆரம்பித்தனர். ஆனால் 1979 முதல் 1983ஆம் ஆண்டு வரையிலான இவர் வழங்கிய ரகசிய தகவல்கள் அனைத்தும் இந்திய அரசால் கிளாசிஃபைட் செய்யப்பட்டுள்ளதால் அதை பற்றி விரிவான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. குடும்பத்தை இறுதியாக சந்திப்பது. ராவில் சேர்ந்து பாகிஸ்தான் சென்ற ரவீந்திரன் அவர்கள் அதன்பின் தனது குடும்பத்தோடு ஒரு நாளும் நேரில்
சந்தித்தது கிடையாது. தான் துபாயில் வேலையில் இருப்பது போல கடிதங்களை மட்டுமே வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். இந்நிலையில் தான் 1981ஆம் ஆண்டு இவரது தம்பிக்கு திருமணம் நடந்ததால் அதில் கலந்து கொள்ள இவர் விருப்பம் தெரிவிக்க ராவும் இவருக்கு அனுமதி வழங்குகிறது. சவுதி அரேபியாவில் மத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள தனக்கு நீண்ட விடுமுறை வேண்டும் என்று பாகிஸ்தான் இராணுவத்திடம் இவர் கேட்கிறார். மதம் சார்ந்த விஷயம் என்பதால் பாகிஸ்தான் இராணுவம் இவரது விடுப்பு கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதன்பின் சவுதி அரேபியா ஊடாக இந்தியா திரும்புகிறார். தங்கள் இளைய மகனின் திருமணத்தின் மகிழ்ச்சியில் இருந்த இவரது குடும்பத்தார் பல ஆண்டுகள் கழித்து தனது மூத்த மகனை சகோதரனை பார்த்து அவர்களின் மகிழ்ச்சி இருட்டடிப்பானது. இவரது தம்பியின் திருமணத்தை அடுத்து இவரையும் திருமணம் செய்து கொள்ள இவரது பெற்றோர் கட்டாயப்படுத்துகின்றனர். ஒரு கட்டத்தில் தனக்கு துபாயில் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது என்பதை இவர் தனது பெற்றோரிடம் தெரிவிக்க முதலில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் தங்கள் மகன் மனைவி குழந்தை என்று செட்டில் ஆகியிருப்பதை அடுத்து மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர். தனது பெற்றோர் உட்பட தனது குடும்பத்தாரை தான் பார்ப்பது இதுதான் கடைசி முறை என்பது ரவீந்திரா அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது. அதே போல ரவீந்திரா அவர்களை தாங்கள் நேரில் பார்ப்பது இதுதான் கடைசி முறை என்பதும் இவரது குடும்பத்தாருக்கு தெரியாது. இராணுவத்திடம் மாற்றிக்கொள்ளுதல். சவுதி அரேபியா ஊடாக ரவீந்திரா அவர்கள் பாகிஸ்தான் திரும்பி இராணுவத்தில் தனது வேலையை தொடர்கிறார். அதே காலகட்டத்தில் தான் இந்தியா மீதான தங்கள் ரகசிய ஆபரேஷன் அனைத்தும் ஆரம்பிக்கும் முன்பே இந்திய இராணுவத்தால் எப்படி முறியடிக்க முடிகிறது என்று பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் யோசிக்க ஆரம்பித்தனர். தங்கள் இராணுவத்துக்குள்ளே யாரோ ஒரு உளவாளி இருக்கிறார்கள் என்று அவர்கள் யூகித்துவிட்டனர். பாகிஸ்தான் உளவு பிரிவு ISI உட்பட இராணுவ உளவு பிரிவும் அந்த நபரை தேட ஆரம்பிக்கிறது. ரவீந்திரா அவர்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு இந்திய உளவாளியை தேட ஆரம்பித்து விட்டது. அதாவது தன்னை தான் தேடுகிறார்கள் என்று தெரியும். ஆனால் பல ஆண்டு அனுபவமும் தனது நடிப்பு மீதான நம்பிக்கையும் காரணமாக தனது வேவு பார்க்கும் வேலையை இவர் தொடர்கிறார். இந்நிலையில் தான் பாகிஸ்தான் இராணுவம் தங்கள் முக்கிய அதிகாரிகளின் டாக்குமெண்ட்ஸை மீண்டும் ஒருமுறை பேக்ரவுண்ட் செக் செய்ய ஆரம்பிக்கிறது. அதாவது இராணுவத்தில் அவர்கள் சேர்ந்தபோது வழங்கிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் வெரிஃபை செய்கிறது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ரவீந்திரா அவர்கள் மீது முதலில் சந்தேகம் வருகிறது. அதாவது இவர் பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்று ரா பயந்ததோ, அதாவது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் இவர் மாட்டிக்கொள்வார் என்று ரா பயந்துதான் இவருக்கு ஆரம்பத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர அனுமதி மறுத்து வந்தது. ஆனால் அது அப்போது நடக்கவில்லை. 8 ஆண்டு கழித்து அது இப்போது நடக்கிறது. அவர் வழங்கிய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை செய்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் ரவீந்திரா அவர்களுக்கு பாகிஸ்தானில் எந்த உறவினரும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் இது ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு அவரை சந்தேகப்பட முடியாது என்று பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் தான் 1983ஆம் ஆண்டு ரா ஏஜென்ட் ஒரு தவறு செய்கிறார். அதாவது பஞ்சாப் எல்லை ஊடாக இளம் ரா ஏஜென்ட்டை பாகிஸ்தானுக்குள் ரவீந்திரா அவர்களை சந்திக்க ரா அனுப்புகிறது. இவர் ஏதோ தவறு செய்து பாகிஸ்தான் இராணுவத்திடம் சிக்கிக்கொள்கிறார். விசாரணையின் போது ஆரம்பத்தில் உடையாமல் இருந்த இவர் பின்பு சித்திரவதையை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் உளறிவிடுகிறார். அதாவது தான் ஒரு இந்திய ஏஜென்ட் என்பதையும் தான் பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கும் குறிப்பிட்ட ரா உளவாளியை சந்திக்க தான் வந்தேன் என்று எல்லாத்தையும் பாகிஸ்தான் இராணுவத்திடம் புட்டு வைத்து விடுகிறார். முதலில் இதை பாகிஸ்தான் இராணுவம் அதிகாரிகள் நம்பவில்லை. ஆனால் முன்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்தபோது ரவீந்திரா அவர்களுக்கு பாகிஸ்தானில் எந்த உறவினரும் இல்லை என்ற விஷயத்தோடு இதனை இணைத்து பார்த்தபோது ரவீந்திரா அவர்கள் மீதான இவர்களின் சந்தேகம் இப்பொழுது உறுதியானது. ஆனால் மேஜர் ரேங்க் கொண்ட ஒரு இராணுவ அதிகாரியை இந்த மாதிரியான சாதாரண காரணங்களை வைத்து கைது செய்ய முடியாது என்பது பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளுக்கு தெரியும். அதாவது இராணுவம் கைது செய்திருக்கும் அந்த நபர் யார் என்றே தனக்கு தெரியாது. பாகிஸ்தான் இராணுவத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த இந்திய உளவு பிரிவு ரா நடத்தும் ஒரு நாடகம்தான் இது என்று ரவீந்திரா அவர்கள் கூறி தப்பிவிடுவார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். எனவே ரவீந்திரா அவர்களை கையும் களவுமாக பிடிக்க ஒரு திட்டம் தீட்டினர். முன்பு பிடிப்பட்டு எல்லாத்தையும் உளறி கொட்டிய அந்த ரா ஏஜென்ட்டை எதுவும் நடக்காத மாதிரி ராவின் திட்டத்தின்படியே ரவீந்திரா அவர்களை சந்திக்க சொல்கின்றனர். அந்த ஏஜென்ட்டும் பாகிஸ்தான் இராணுவத்தின் கதைப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ரவீந்திரா அவர்களை குறிப்பிட்ட பார்க்குக்கு வரும்படி ரகசிய கடிதம் அனுப்பி அங்கு செல்கிறார். இதை பற்றி அறியாத ரவீந்திரா அவர்களும் அந்த பார்க்குக்கு வந்து அந்த ஏஜென்ட்டை சந்தித்து சிரித்து பேசி கொண்டிருக்கும் போது ஏற்கனவே அந்த பார்க் முழுவதும் பதுங்கியிருந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதுவரை கூட பல பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அந்தளவுக்கு சிறப்பாக இவரது நடிப்பு இருந்தது. ஆனால் இந்த கைதுக்கு பின் அவர்கள் எல்லோருமே அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தனர். முதலில் சியால்கோட் சிறையில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட இவர் அதன் பின் பல்வேறு சிறைக்கு அனுப்பப்பட்டார். இவர் மீதான வழக்கின் முடிவில் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் பின்பு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் இவரது
மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றிவிடுகிறது. துன்பம் நிறைந்த இறுதி நாட்கள். தன்னை இந்திய அரசு எப்படியாவது காப்பாற்றிவிடும் என்று ரவீந்திர அவர்கள் நம்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்தியா மட்டுமல்ல, எந்த நாடும் இவ்வாறான சூழலில் தங்கள் ஏஜென்ட்களை காப்பாற்றாது. அதாவது வேறு நாட்டில் பிடிபடும் வரைதான் அவர்கள் இந்திய ஏஜென்ட்டுகள். ஒரு முறை எதிரி நாட்டில் பிடிபட்டால் அவ்வளவுதான், அவர்களின் நாடே அவர்களை கை கழுவிவிடும். உளவு பிரிவில் சேரும் எல்லோருக்கும் இது தெரிந்த விஷயம்தான். அதாவது வெளிநாட்டில், குறிப்பாக எதிரி நாட்டில் நாம் பிடிபட்டால் நம் நாடே நம்மை மறந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதற்கு சில நாடுகள் விதிவிலக்கு. அதாவது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் தங்கள் பலத்தை பயன்படுத்தி மிரட்டி பேரம் பேசி வெளிநாட்டில் சிக்கியிருக்கும் தங்கள் உளவாளிகளை காப்பாற்றி விடுவர். அதனால்தான் தனது குடும்பத்திற்கு ரவீந்திர அவர்கள் சிறையிலிருந்து அனுப்பிய கடிதம் ஒன்றில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். நான் மட்டும் இதே வேலையை அமெரிக்காவுக்காக செய்திருந்தால் 3 நாட்களுக்குள் என்னை வெளியே எடுத்திருப்பார்கள் என்று அவர் ஆதங்கத்தோடு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இவரது குடும்பமும் இந்திய அரசிடம் இவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகள் தொடர்ந்து கோரிக்கையை வைத்து வந்தது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இறுதியாக ஏறத்தாழ 18 ஆண்டுகள் பாகிஸ்தான் சிறையில் சித்திரவதை அனுபவித்து வந்த த பிளாக் டைகர் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்ட ரவீந்திர அவர்கள் உடல்நலக்குறைவால் 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தனது இறுதி மூச்சை விடுகிறார். தனது தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக தனது உயிரை பணயம் வைத்து ஏராளமான விஷயத்தை சாதித்த இவரது உடல் பாகிஸ்தான் சிறையிலே அடக்கம் செய்யப்பட்டது. அதாவது இவரது உடலையும் இந்திய அரசு இந்தியா கொண்டு வரவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.